அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்ச சீரியல்ல அடுத்தது என்ன ஆகப்போகுது அப்படின்றத சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அருணாச்சலம் வந்து சூர்யா, நந்தினிய எப்படியாச்சும் ஒண்ணு சேர்த்து வச்சு அவங்க சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அதுக்காக கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இப்போ சின்னதா ஒரு பூஜை பரிகாரம் பண்றாரு. ஆனா இங்க இந்த சூர்யா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா, நந்தினிக்கு இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு தான் தோணுது. இனிமே இந்த பணக்கார வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் வந்து ஊருக்கே போயிடுறேன் அப்படின்ற மாரி இப்ப சாமிகிட்டயே வேண்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏழை. எனக்கு இந்த பணக்கார வாழ்க்கைலாம் வேணாம் அப்படின்ற மாரி அவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இங்க சூர்யா பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லிய வெறுப்பேத்துறதுக்கு நந்தினிய வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இதனால சுந்தரவல்லியும் கடுப்பாகுறாங்க. கோவம் ஃபுல்லா நந்தினி பக்கம் தான் திரும்புது. நந்தினிய பார்த்தாலே இவங்க செம்மையா கடுப்பாகுறாங்க. இது நந்தினிக்கும் இப்ப புரியுது. நந்தினி என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இனிமே இப்டி பண்ணாதீங்க. என்ன வச்சு இப்டிலாம் பண்ணாதீங்க." அப்டின்ற மாரி ஒரு சொல்றாங்க. சூர்யா அது காதுல வாங்கல. இது இப்டியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பிளான் பண்றாங்க. இத சூர்யா கிட்டயும் நந்தினி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க. ஆனா, அதெல்லாம் அவர் காதுல வாங்கவே இல்ல. வழக்கம் போல தான். இப்போ இவ்ளோ நாளா பொறுமையா இருந்த நந்தினி பார்த்தீங்கன்னா, சூர்யாவ இப்போ லைட்டா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவில்ல சூர்யா வந்து, "உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் வீட்ட விட்டு போன? அவங்க சொன்னா தானே நான் இத சால்வ் பண்ண முடியும்னு" சொல்லி கேட்க, நந்தினி ஓப்பனா, "ஆமா, நீங்க தான் காரணம். உங்களால தான் நான் விட்டுட்டு வெளிய போனேன். நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் மாட்றேன். என்ன வந்து அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே புடிக்கல. எனக்கு பணக்கார வாழ்க்கையே வேணாம். அதனால தான் போனேன்" அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் சூர்யாவுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஏன்னா, நந்தினி வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்றத சூர்யா எதிர்பார்க்கல. அப்ப சூர்யா என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது அடுத்ததா இருக்கு. அதே மாதிரி நந்தினியும் என்ன முடிவெடுக்க போறாங்க? சூர்யா தன்ன மாத்திக்குவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.